ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வடகறி எப்படி செய்யுதுன்னு செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட் இஸ் கிரேட். நம்ம இந்த வடகரியை நல்லா சுட சுட நெய் தோசை, நல்ல சூடான இட்லி, இடியாப்பம், இதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. 2 சாப்பிட்றவங்க 4 சாப்பிட்லான்ற எண்ணம் கட்டாயம் வரும். நீங்கள் இதே மாதிரி செய்து பார்த்தீங்கன்னா, இது நான் 2 in 1 யூஸ் பண்ணியிருக்கேன். முன்ன வடை சுட்டிருக்கேங்க. அந்த மாவை எடுத்து தாங்க இன்றைக்கி நான் வடகறி பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுங்க. நம்ம இப்படி தான் செய்தால் இது ரொம்ப நல்லா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். அதில் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் 4 ஆட் பண்ணுறோம். 4 ஆட் பண்ணி இது எண்ணெயில் நல்லா பொரிய விடுறோம். பொரிய விட்டதும் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சதை அதையும் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறோம். இது இந்த எண்ணெயில் இந்த ஆனியன் நல்லா வதங்கணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாமே இது நல்லா வதங்கி வரும் டைமில் நம்ம நல்லா வாஷ் பண்ண கருவேப்பிலையை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது அது ஒரு தனி கிடைக்கிதுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் அதோட ஒரு இஞ்சி பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி 1 சிறிய தக்காளி போட்டாலே போதும். ரொம்ப தக்காளி இதுக்கு தேவையில்லை. இதுக்கு குருமா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் நம்ம தக்காளி நிறைய சேர்க்கக்கூடாது. புளிப்பு தன்மை வந்துடும். இதோட இதில் மசாலாக்கள் ஆட் பண்ணிக்கிறோம். 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது எல்லாத்தையும் இந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா மேஷ் ஆன வெங்காயம் தக்காளியில் இதை போட்டு நல்லா கலந்து விடுங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இது பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்கு. இப்போ தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு, நமக்கு எவ்வளோ வடகறி வேணுமோ ஸோ அந்தளவுக்கு தண்ணி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி மேலே நம்ம இதில் விடலாம். இப்போ தண்ணி நல்லா விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் ரொம்ப தீ போடாதீங்க. இப்போ நான் வடை மாவு எடுத்திருக்கேன். இதை இன்னொரு கடாயில் இதை நல்லா நம்ம நல்லா பக்கோடா மாதிரி இதை பொரிச்சு எடுத்துக்கிறோம். அது கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயை விட்டுட்டு ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வடை மாதிரி போட வேண்டாம். இது பக்கோடா மாதிரி உருண்டைகளாக போடுங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரும். இது நம்ம பக்கோடா மாதிரி ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இது ஒரு டிப்ஸுங்க. இது 75% வெந்தால் போதும். ரொம்ப வேகக்கூடாது. கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கணும். இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து ஆயில் பிரிஞ்சு அந்த கிரேவி நல்லா அழகாக வந்திருக்குங்க. அதோடு ஒரு 3 துண்டு தேங்காய் அதை அரைச்சி இதில் விட்டுக்கலாம். வெறும் பால் மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இது நல்லா இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க விட்டுட்டு இந்த பக்கோடா பார்த்திங்களா, இது நல்லா கையாலேயே மேஷ் பண்ணிக்கணுங்க. கட்டாயம் மிக்சியில் போடாதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். இப்போ இதை அந்த எண்ணெய் அந்த கிரேவியில் இதை போடுங்க. இதை போட்டதும் இது ரொம்ப நல்லா அருமையாக வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.